வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கேழ்வரகை வெறும் மாவாக நம்ம பயன்படுத்துறதை விட முளைக்கட்டி அந்த கேழ்வரகாக பயன்படுத்தும் போது அதனுடைய ஊட்டச்சத்துக்களுடைய வீரியம் பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும், மருத்துவ நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். கேழ்வரகு கூழ், கேழ்வரகு களி, கேழ்வரகு தோசை அல்லது கேழ்வரகு அடை அப்படின்னு உங்களுக்கு பிடித்த வடிவங்களில் கேழ்வரகை வாரத்தில் 2-3 நாட்களாவது உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேழ்வரகுகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு, எலும்புகள் வளர்ச்சி பெறுவதற்கு ஹை கால்சியம் கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேழ்வரகு கொண்டு இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தானியங்களிலேயே கேழ்வரகில் தான் அதிகப்படியான கால்சியம் வந்து இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, இது பற்கள் மற்றும் எலும்புகளை உங்களுக்கு வலுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாருக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் வராமல் தடுக்குது. அதனால் 50-60 வயதுக்கு மேற்பட்டக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டி முதியவர்கள் கூட கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது அந்த 50-60 வயதுகளிலுமே தங்களுடைய எலும்புகளை அவங்க பலமாக வைத்துக்கொள்ள முடியும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, அவங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் என அனைவருமே கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு அவங்களுடைய எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகு உதவி பண்ணும். அதனால் அந்த கை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸ்ட்ரென்த்தாக எலும்புகளை பராமரித்துக் கொள்ள முடியும். நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, டயபெட்டிஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் பாலிஃபினால்ஸ் அதிக அளவில் இருக்குங்க. இதனுடைய மருத்துவ பயன் என்ன அப்படின்னா, இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இருக்குங்க இல்லையா, அது வந்து ரத்தத்தில் சர்க்கரை கலக்கூடிய வேகத்தை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம உணவுக்கு அப்புறம் ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்வதை தடுத்து நீரிழிவு நோயாளிகளினுடைய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே நம்ம வந்து பிளட்டில் சுகரோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து உணவுகள் செரிக்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஸோ உடனே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டா தான் அது வந்து பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேழ்வரகு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்குது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, நாம் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் கேழ்வரகில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது. அதனால் எந்த பயமும் இல்லாமல் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேழ்வரகு எடுத்துக்கொண்டு சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் பசியை கட்டுப்படுத்தி குறைக்கணும்னா கேழ்வரகு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும். இப்போ உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை அதிகப்படுத்தப்படுமே தவிர குறையாது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்லாம் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து அது நமக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். இப்போ நம்ம கேழ்வரகு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான், அமினோ அமிலம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பசியை வந்து நமக்கு கட்டுப்படுத்திடும். கேழ்வரகு மெதுவாக ஜீரணமாகறதுல நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கொடுக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடை கொடுக்கும். இதனால தேவையில்லாமல் நொறுக்கு தீனிகள் சாப்பிட தவிர்க்கப்படும். குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடாம இருப்போம். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாம இருப்போம். ஸோ உடல் எடையை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தப்படாமல் ஸ்டாப் பண்ணிடலாம். கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், நார் சத்துக்கள் இது எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இதுமாரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. இளமையை பாதுகாக்கிறதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அளிக்கக்கூடியதாக கேழ்வரகு இருக்குங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேழ்வரகு கொண்டு இருக்கு. இப்போ இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், அதாவது மெத்தியோனைன் மற்றும் லைசின் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா லெசித்தின் சொல்லுவாங்க. ஸோ லைசின், லெசித்தின் இது எல்லாமே வந்து சரும ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு பேராதரவு தரக்கூடியதாக இருக்கு. அதாவது இதனுடைய பயன் என்னன்னா, உங்களுடைய சருமத்தில் வந்து இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், குறிப்பாக வந்து சுருக்கங்கள் மற்றும் முதுமை தோற்றம் ஏற்படுவதெல்லாம் தடுத்து சருமத்தை இளமையாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கூட உங்களுக்கு சேர்வதால் சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சருமத்தில் வந்து வறட்சி அப்படின்றது இருக்காது. ரத்த ஓட்டம் சரியான அளவில் பாய்ச்சப்படும். செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். அந்த டெட் செல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த இறந்த செல்கள் இது அனைத்துமே அகற்றிக் கொள்ளலாம் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது.
சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை நீங்கி போவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஆன்சிட்டி வந்து நமக்கு நீக்கிக் கொள்ளலாம். இப்போ நவீன வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்துக்கு கேழ்வரகு நல்ல மருந்தாக இருக்கும். இதுக்கான மருத்துவ பலன் என்னன்னா, கேழ்வரகுல இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஹார்மோன் போதுமான அளவுக்கு நமக்கு வந்து சுரக்கப்படும் பொழுது நமக்கு இந்த பதட்டம், தலைவலி, மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை, அதாவது இன்சோம்னியா போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன், ஆன்சைட்டி, மன அழுத்தம், தூக்கமின்மை இது மாதிரிலாம் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம நலமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.